பிரச்சனையின் நேரத்தில், ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம். எத்தனையோ மக்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம். அவன் பிரச்சனையின் நேரத்தில் அழுதுகிட்டு தான் இருப்பான். அங்கங்கே ஓடுவான் தலை தெறிக்க. என்ன பண்ண, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா. நம்ம கதவை அடைச்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி பார்க்கணும். ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கட்டும். இப்போ ஜெபம் ஒரு பிளஸட் ப்ரிவிலேஜ். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஜெபிக்கிறதை தடை செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுறதை யார் தடை செய்ய முடியும்? யாரும் தடை செய்ய முடியாதுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தெருவில் போயிட்டு இருக்கும்போதே கூட அப்படி போயிட்டே கூட ஜெபம் பண்ணலாம். நீங்கள் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த ஆபத்தின் மத்தியிலேயே, சூழ்நிலையின் மத்தியிலேயே உடனே ஜெபம் பண்ணலாம். ஜெபம்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு ப்ரிவிலேஜ். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னால் வந்து நிற்கக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம். யாரும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. சில நேரத்தில் பிரச்சனைகள் பெரிய கர்ச்சிக்கிற ஒரு சத்தம் மாதிரி பிரச்சனைகள் சத்தமிடும். ஓன்னு ரோர் பண்ணும் சத்தம். பிரச்சனைகளுடைய இறைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இறைச்சல் மாதிரி இருக்கும் பிரச்சனைகள். ஆனால் விசுவாசி கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அந்த இறைச்சலுக்கெல்லாம் மேலே இந்த சத்தம் ஆண்டவருக்கு தெளிவாக கேட்கும். எந்த இறைச்சலும் உங்களுடைய பிரச்சனைகள், இறைச்சல்கள் உங்களுடைய ஜெபத்தை கேட்க பண்ணாமல் நிறுத்திட முடியாது. நீங்கள் சும்மா மெல்லிய சத்தத்தோடு நீங்கள் ஒன்றும் கத்த வேண்டியது இல்லைங்க. ஆண்டவருக்கு ஒன்றும் காது ஒன்றும் அவுட் ஆயிடல, நல்லா இருக்குது. நீங்கள் வாயில் உச்சரித்தாலே போதும், அவருக்கு காதில் க்ளீனாக கேட்குது என்னன்னு. எவ்வளோ பெரிய பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் ஜெபிக்கும்போது என்ன மாதிரி இறைச்சல் உங்களுடைய, என்ன மாதிரி கூப்பாடு உங்களுடைய பிரச்சனை எழுப்பினாலும் அதுக்கும் மேலாக இந்த ஜெபம் நிச்சயமாக கேட்கப்படும். பயம் இல்லாமல் நாம் ஜெபிக்கலாம்.